காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அர்த்த திரிகோணத்துல எங்க குரு வந்து உச்சமடையும் பொழுதும் துட்டுக்கு பிரச்சனை கிடையாது. துட்டு வந்துட்டே இருக்கு. தொழில்ஸ்தானம் 10ஆம் இடத்து குரு வந்து 3 முக்கியமான நட்சத்திரங்களை கடந்து வெளியே போகும்போது உங்களுக்கு தொழில 10 மடங்கு உயர்வை கொடுக்கும். வெளியூர்ல இருந்து ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுவார். 4-5 பேர் பார்ட்னர் மாதிரி ஒரு விஷயத்தை தொடங்குது. மெயினா சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரியில நீங்க உள்ள இறங்குவதற்கான வாய்ப்பு. உச்சபலத்தில் இருக்கும்போது நியாய தர்மமாக என்ன நடக்க வேண்டுமோ நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நியாய தர்மமாக என்ன நடக்க வேண்டுமோ அது நடந்தே நிறைய பேருக்கு அக்டோபர் நவம்பருக்கு அப்புறம் 100% ப்ரமோஷன். இதோட பெட்டர் ஆஃபர், இதோட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி, பெரிய லாபங்கள் கொடுக்கக்கூடிய, அதாவது ரிப்போர்ட்டிங் டு டைரக்ட்லி பாஸ், ரிப்போர்ட்டிங் டு பிரசிடென்ட், ரிப்போர்ட்டிங் டு டைரக்டர், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமான. இந்த பராபவ ஆண்டு துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? துலா ராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அதாவது என்ன, பாக்யஸ்தானத்துல குரு உட்கார்ந்துருக்காரு, குருவுடைய பார்வை பலம் இருக்கு. பஞ்சமஸ்தானத்துல ராகு உட்கார்ந்துருக்கான், அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். ராகு போய் பஞ்சமஸ்தானத்தில் உட்காரும்போது வெறும் ஆண் குழந்தை மட்டுமே பிறக்கும். ஜூனுக்குள்ள உங்க வீட்டில் கண்டிப்பா குழந்தை பிராப்தம் உண்டு, இல்லைன்னா குழந்தை கன்சீவ் ஆவீங்க. அருமையான டைமிங் இப்போதைக்கு ஓடிட்டு இருக்கு. குருவுடைய பார்வை பலன் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. கொண்டாட்டம் தான், நோ திண்டாட்டம். 10ஆம் இடத்துல குரு வருவார் ஜூனுக்கு அப்புறம். நான் சொல்லக்கூடியது குரு பெயர்ச்சிக்கு அப்புறம். இந்த பராபவ ஆண்டு ஆரம்பிக்கும் போதே அதுக்கான வேலைகள்லாம் தெரியணும். தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு குரு வரும்போது நீங்க டீச்சரா மாறுவீங்க, ஒரு பேங்கரா மாறுவீங்க, ஒரு அட்வொகேட்டா மாறுவீங்க, ஒரு உபதேசம் செய்யக்கூடிய தொழிலில் நீங்கள் கன்சல்டண்ட்டாக மாறக்கூடிய பிராப்தம் இருக்குது. நிறைய பேருக்கு புது தொழில், புது வியாபாரம் கண்டிப்பாக அமையும். அப்புறம் இருக்கிற வேலை விட்டுட்டு புதுசாக போகிற மாதிரி வரும். ஆனால் உச்ச பலத்தில் போகக்கூடிய குரு உங்களுக்கு நன்மைகளே நிறைய பண்ணுவார். பெரிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. ஆனால் இப்போ கோர்ட்டு கேஸ் ஏதாவது ஓடிட்டு இருந்தால் கூட உங்கள் பக்கம் தான் ஜெயிக்கும். நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. நிறைய பேருக்கு வெளியூர் போகிறது, நிறைய அவுட் ஸ்டேஷன் ட்ரிப்பு போகிறது, வீட்டை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி நிலைமைகள் ஏற்படுது. காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அர்த்த திரிகோணத்துல எங்க குரு வந்து உச்சமடையும் பொழுதும் துட்டுக்கு பிரச்சனை கிடையாது. துட்டு வந்துட்டே இருக்கும். 2வது, அந்த குரு உட்காரக்கூடிய ஸ்தான பலம் வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கப்படுது. ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல ஏதோ இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தா மட்டும்தான் துலாத்துக்கு நல்லது பண்ணும். பாக்கியத்துல குரு இருக்கிற வரைக்கும் நல்லது நடந்தாலும் துட்டுக்கு பெருசா வந்து கொஞ்சம் கஷ்டம்னே சொல்லலாம். ஓப்பனா யார்கிட்ட போய் கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு 10,000 ரூபா மட்டும் கூட, ஒரு 1000 ரூபா கூட ஒரு வாரத்தில் கொடுக்குறேங்கிற மாதிரி நிலைமை. ஆனால் இப்போ தொழில்ஸ்தானம் 10ஆம் இடத்து குரு வந்து 3 முக்கியமான நட்சத்திரங்களை கடந்து வெளியே போகும்போது உங்களுக்கு தொழிலில் 10 மடங்கு உயர்வை கொடுக்கும். வெளியூர்லேருந்து ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுவார். 4-5 பேர் பார்ட்னர் மாதிரி ஒரு விஷயத்தை தொடங்குறது. மெயினாக சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் உள்ளே இறங்குவதற்கான வாய்ப்புகள். ஸோ பேசிக்கலாகவே வந்து துளாராசி நண்பர்களுக்கு இந்த வேலையில் இருக்கக்கூடிய குடைச்சல், டென்ஷனுங்கிறது கொஞ்சம் இல்லாமல் புது வேலையில் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியாக உட்காரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வேற ஊர், வேற மாநிலம், வேற நாடு, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எண்ணங்கள் பொதுவாக அதிகமாக இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பெரிய அளவுக்கு உங்களை பற்றி பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு மறுமணம் நடக்கும். இப்போது பாக்யஸ்தானத்தில் குரு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பஞ்சமஸ்தானத்தில் ராகு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருப்பார். அப்போ கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்குன்னு ஓடிட்டு இருந்தேன்னா ஃபேமிலி வேண்டாம், பிரிஞ்சு போயிடலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த வாழ்க்கையில் இருக்கிறது நான் இல்லாமே போகலாம், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக பிறக்கும். குரு உச்சபலத்தில் இருக்கும்போது நியாய தர்மமாக என்ன நடக்க வேண்டுமோ நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நியாய தர்மமாக என்ன நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும். ஆனால் துளாராசி நண்பர்களுக்கு பல பேருக்கு 2ஆம் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா இது வந்து இன்னைக்கு டேட்டுக்கு ட்ரெண்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பலனாக இருக்கிறது. பொதுவாக கல்யாணம் நடக்கும்னு சொல்றதை விட எப்போ 2ஆம் திருமணம் நடக்கும்னு சொல்றதுல பெரிய ஒரு கெட்டிகாரத்தனமாக இருக்குது. இப்போ நிலமை அந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் பையன் சரியா செட் ஆகல, பையன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது, வேலையில் ஒரு இஷ்யூவாக இருக்குன்னா இப்போ உங்களுக்கு செட் ஆகும். நிறைய பேருக்கு அக்டோபர் நவம்பருக்கு அப்புறம் 100% ப்ரமோஷன். இதோட பெட்டர் ஆஃபர், இதோட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி, பெரிய லாபங்கள் கொடுக்கக்கூடிய, அதாவது ரிப்போர்ட்டிங் டு டைரக்ட்லி பாஸ், ரிப்போர்ட்டிங் டு பிரசிடென்ட், ரிப்போர்ட்டிங் டு டைரக்டர், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. பிளான் பண்ணால் போகிறோம், பண்ண மாதிரி நடக்கும். நிறைய நட்பு வட்டாரங்கள்லேருந்து எல்லாமே உங்களை புகழ்ந்து தள்ளக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங். மெயினாக சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய ஒரு அலுவலகத்தில் ஒரு செமையான போஸ்டிங் கிடைக்கும். நான் சொல்கிறது வந்து டைரெக்டாக அந்த டிவிஷனல் ஹெட்டு, ப்ராஃபிட் யூனிட் ஹெட்டு, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும். நிறைய பேர் பசங்களுக்கு மிக முக்கியமான ஒரு கர்மாவை செய்வீர்கள். கர்மானா போய் சேர்ந்தா செய்கிற கர்மா கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரு நல்ல காரியம் உங்கள் மேற்பார்வையில் அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்.
இல்லையா? அவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் நீங்களே பார்த்து கொடுப்பீங்க. நல்ல ஃபேமிலி அமையும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஜூனுக்கு முன்னாடி ஒரு வேளை லவ் இருந்தா கல்யாணம் பண்ணிருங்க. இல்லைன்னா அது புட்டுக்கும். லவ் செட் ஆகாது. ராகு உட்கார்ந்திருக்கிற ஸ்தானமும் சரி, குரு உட்கார்ந்திருக்கிற ஸ்தானமும் சரி, அங்க வந்து லாஸ்ட்ல என்ன அதாவது தகுதிய பார்த்து வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. குரு உச்ச பலத்துல உட்காரும்போது நீயும் நானும் ஒண்ணா? அப்படிங்கிற மாரி பேச்சு எப்போ வரும்னா, ஜூனுக்கு அப்புறம் இந்த பேச்சு வரும். யார்னால வரும்? பெரியவங்கனால வரும். அதனால அதுக்கு முன்னாடியே திருமணம் செய்யக்கூடிய ஒரு ஸ்தானம்ங்கிறது ஏற்படுகிறது. அதனால அதுக்குள்ள கல்யாணம் பண்ணுங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அதுல மெயினா சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பா வெளியூர் வாகனங்கள், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள், வெளியூர் சம்பந்தப்பட்ட ஒரு நிலத்துல இன்வெஸ்ட் பண்றது, கோவில் கட்டுவது, நிறைய பேருக்கு தான தர்மங்கள் செய்வது, நல்ல காரியங்கள்ல ஈடுபடுவதுங்கிற மாதிரி இருக்கும். அட் தி சேம் டைம் மெயினா இரவு நேரத்த பயணத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. மெயினா கால் பகுதி, முட்டி பகுதி இதெல்லாம் கொஞ்சம் வீக்கா இருக்கு, பார்த்துக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்மணியுடைய உடல்நிலைகள், பாட்டியா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், எனி ஃபார்ம் அவங்களோட ஹெல்த்ல சத்த கவனமா இருக்கிறது ரொம்ப முக்கியம், அத்தியாவசியம்னு சொல்லலாம். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு இருக்கப்படுது. மெயினா விசாக நட்சத்திரங்களுக்கு ஜாக்பாட். எப்படி நான் புனர்பூசத்துக்கு ஜாக்பாட் சொன்னோம், விசாகத்துக்கும் ஜாக்பாட். ஏன்னா பாக்யஸ்தானத்துல குரு ஓன் நட்சத்திரம், அவருடைய ஓன் நட்சத்திரத்துல வருவதுங்கிறது பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்குறது. எல்லாருக்கும் அந்த சக்சஸ் வராது. நட்சத்திரஸ்தானம் பலிக்கும் பொழுது கண்டிப்பாக உபநட்சத்திரம் வேலை செய்தே தீரும். அப்போ உங்களுக்கு கண்டிப்பா வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, 10 இடத்துக்கு போறது, பிரயாணங்கள் செய்வது, மனமாற்றங்கள் கொடுப்பது, ஃபேமிலி ஒன்று சேர்றதுங்கிற மாதிரி ஓவராலாவே நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு நிறுவனத்துக்கு நீங்க தான் தலைவராக உட்காரக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்தான பலத்தை குரு கொடுக்குறாருங்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். எல்லாருக்கும் அது வராது. இன்னொன்று உங்க வீட்டில் நடக்க வேண்டிய நல்ல காரியமும் சரி அது கிளியர் ஆகும். நிறைய பேருக்கு பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா அந்த லோன் கிளியர் பண்ணுறதுங்கிற மாதிரி சும்மா கிளாஸாக இருக்கு. துளாராசி நண்பர்களுக்கு நம்ம பார்த்துக்க வேண்டியது என்னன்னா, சந்தோஷம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். வேலைன்னு வந்துட்டா 24 மணி நேரம் நம்ம வீட்டில் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியாது. அப்போ வேலையில் அதிகமான ஒரு பெரிய போஸ்டிங் வருவீங்கன்னா வீட்டில் இருக்க முடியாது. அப்போ சந்தோஷத்தின் குறைபாடுங்கிறது இருக்கு. அப்போ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் 75 தான், பொருளாதாரம் 95. அந்த அளவுக்கு நன்மைகள் மட்டுமே அதிகமாக ஒரு கிடைக்கப்படக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த ஒரு பராபவ ஆண்டு உங்களுக்கு இருக்க. பராபவ ஆண்டுல 95% பொருளாதாரம்னாலும் நம்ம கடவுளை மறந்துடக்கூடாது. கரெக்ட், கரெக்ட். எந்தெந்த தெய்வங்களோ துளாராசி? துளாராசியை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி ஹயக்ரி வரை படிச்சுக்கலாம். லக்ஷ்மி ஹயக்ரீவை படிச்சிட்டிங்கன்னா வேலையிலும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு கிளாரிட்டி இருக்கும். நினைச்ச காரியங்கள் எல்லாமே ஜெயிக்க முடியும். பிளான் பண்ணால் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டாக லக்ஷ்மி ஹயக்ரி வரை புதன்கிழமை காத்தால் நீங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது, முடிஞ்சால் போய் பாட்டு வர்றது, ஒரு அபிஷேகத்தை கொடுக்கறது நல்ல மாற்றத்தை.